ஏன்னா இந்த முறை போன முறை இடைத்தேர்தலை விட இந்த முறை ஒவ்வொரு வீதியா நடக்குது. ஏன்னா இந்த கிழக்கு தொகுதியில தான் முதல் பிரச்சனையே போக்குவரத்து தான். அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் ஈரோடு இடைத்தேர்தல் 2021, 23, 2025 இந்த இடைத்தேர்தல் குறித்து அந்த தேர்தல் தொகுதி ஈரோடு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களோடு நெருங்கி தொடர்பு இருக்கக்கூடிய சமூக செயல்பாட்டாளரும் ஈரோடு மாவட்ட பெயிண்டர்கள் மற்றும் கான்ட்ராக்டர் தொழிலாளர் தொழிற்சங்கத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் ராஜன் அவர்களோடு இப்பொழுது ஈரோடு தேர்தல் களம் குறித்து உரையாடுவோம். வணக்கம் ஜோசப். வணக்கம். வணக்கம். இப்போ ஈரோடு ஒரு தேர்தல் அப்படின்றது மூன்றாவது முறையாக நீங்க இந்த தேர்தல்ல சந்திக்கிறீங்க. நீங்க அங்க ஒரு வாக்காளராக மட்டும் இல்லாம ஒரு அங்க வெகுஜன மக்களோடு நிறைய தொடர்புகளோடு இருக்கக்கூடியவர். கடந்த 2023 திருமகன் ஈவேரா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தலும் தற்பொழுது EVKS இளங்கோவன் மறைவுக்கு பிறகு நடக்கிற இந்த தேர்தலையும் ஒப்பீட்டு அளவில் நீங்க எப்படி பாக்குறீங்க? இது அதாவது திருமகன் ஈவேரா இருந்த போது அப்ப ஒரு ஆர்வம் மக்களுக்கு அப்ப எல்லா கட்சிகளும் அதுல இணைந்து செயல்பட்டாங்க. எல்லா கட்சியும் களத்துல இருந்ததுனால மக்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமா இருந்தது, எதிர்பார்ப்பு அதிகம் இருந்தது. அதே மாதிரி யார் முன்னே வருவாங்கன்றது ஒரு 80% அவங்க கணிப்பு இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய பிரச்சாரம் அவங்களுடைய பேச்சுக்கள் மூலமா ஒரு குளறுபடியான இது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல அது இருந்தது. ஆனா அந்த பரபரப்பு இப்ப இருக்கிற தேர்தலில் நிச்சயமா ஒரு 20% தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிற பகுதியில் அங்கங்க கூட்டம் நடத்தி மக்களை கூட்டிட்டு போய் நீங்க சொன்ன மாதிரி நம்ம எப்பவும் நடக்கும் மாதிரி அந்த பணப்புழக்கங்கள் நடக்குது. அதனால இது பெருசா வேட்பாளர் எங்கேயும் வரல. ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அந்த வேட்பாளர் சந்ததான் எல்லா பக்கமும் சுத்துறாங்க. ஆனா இவங்க ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோட போயிட்டு இருக்காங்க. இந்த முறையும் பணப்புழக்கம் கடந்த முறை போல் பரிசு பொருட்கள் பணப்புழக்கம் இருக்கிறதா? இந்த முறையும் அதே மாதிரிதான் இருக்கா? இல்லைங்க, இந்த முறை போன முறையை விட கம்மி தான். போன முறை பாத்தீங்கன்னா நடுத்தாமத்துல கிஃப்ட் கொடுக்கறது, திடீர்னு ஊர்வலத்துக்கு போகும்போது எதிர்பார்க்காத அமௌண்ட் கொடுக்கறது, அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை. ஏன்னா களத்துல இவங்க மட்டும்தான் நிக்கிறாங்க. தமிழர் நாம் தமிழர் தான் சொல்லிக்கிற மாதிரி மீதி எல்லாமே சின்ன சின்ன கட்சிகள் நிக்குது. அதனால அவங்களுக்கு இது பெருசா தெரியல. இருந்தாலும் அந்த வாக்காளர்களை கைவிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஊர்வலத்துக்கும் கூட்டிட்டு ஒரு பணம் கொடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மக்களை ஒருங்கிணைச்சு கொண்டு போகிறதுக்கு ஏன்னா இப்போ நாம் தமிழரோட பிரச்சாரம் ஸ்டார்டிங்ல இந்த அளவுக்கு இல்லை. அப்போ அவங்க அசால்ட்டா இப்போ ஒவ்வொரு நாளாக அவங்களோட பிரச்சாரம் தீவிரமா இருக்குங்க. ஒவ்வொரு பக்கமும் போய் சந்திக்கிறது, வீடு வீடா போய் சந்திக்கிறது, ஆலயங்கள் மசூதிகள்னு எல்லா தெருவெல்லாம் போய் பாக்குறாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டெடியா பண்ணணும் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பெரியார் குறித்து நிறைய பேசி அந்த அதிர்வலைவுகள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை தொடர்ந்து ஒரு பரப்புரைக்கு வரும் பொழுது அங்கு அந்த கேண்டிடேட் திருமதி சீதாலட்சுமி அவர்களுக்கும் எதிர்ப்பு இருந்ததாகவும் ஒரு செய்தி வந்தது. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியும். அதாவது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட பன்னீர்செல்வம் பார்க்கல ஒரு பெரிய கலவரம் நடந்தது. எல்லாரும் டிவிலே பார்த்துருப்பீங்க. அங்கேயே அதே மாதிரி 2 பேருமே பெரியார் கட்சியினரும் இவங்களும் ஒரே ஒரு சந்திச்சிட்டாங்க. அங்க கைகலப்பு வரைக்கும் கூட பிரச்சனைகள். தந்தை பெரியார் கழகமும் நாம் தமிழர் கட்சியும் ஒரு கோஷங்கள் இடையே ஒரு ஏற்பட்டுச்சு, அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா. இப்ப கடந்த முறை ஒரு சிறுபான்மை மக்கள் அவர் குறித்து பேசிட்டார்,
அப்படின்றதுக்காக சில இடங்கள்ல மேனகா நவநீதன் நாம் தமிழர் கட்சியினுடைய கடந்த முறை வேட்பாளர் அவர்கள் வந்து சில இடங்கள்ல அவங்க போய் பரப்புரை செய்யவே முடியல அப்படின்றத நாங்க பார்த்தோம். இந்த முறை அவங்க சீதாலட்சுமி அவர்களுடைய பரப்புரை எப்படி இருக்கு? அது நிச்சயமா இப்போ அவங்களுக்கு கிடைச்ச வரவேற்பு கூட இவங்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ உங்களுடைய பரப்புரை வந்து டவுனுக்குள்ள சுத்தமா எடுபடல. அதுவும் இந்த குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல போகும்போது அவங்க வந்து பெண்களே அவங்கள வழிமறிச்சு திருப்பி அனுப்பிடுறாங்க. ஒரு என்ட்ரன்ஸ்லயே வர முடியாம திருப்பி அனுப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய பிரச்சாரம் தெளிவா தான் இருக்கு. இதே திட்டம் சத்தி ரோடு அந்த பக்கம் திண்டல் இந்த சைடு ஒரு காட்சி பொருளா பார்த்துட்டு போறாங்க. அவங்க நின்று பேசுனாங்க, அவ்வளவுதான். ஆனா அவங்களோட கணிப்பு வந்து ஒரு சில இடங்கள்ல எதிர்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்கள் கூடுறதுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வரல. ஆனாலும் இந்த பெரியார் எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட பேச்சு வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டா எகனிஸ்டா தான் இருக்குது. கடந்த முறை 78 அதாவது பெரிய அளவுக்கு தமிழ்நாடு முழுவதும் கவனிக்கப்படுகிற அளவுக்கு அந்த இடைத்தேர்தல் அங்க நடைபெற்றாலும் மொத்தமாக ஒரு 78 பேர் கேண்டிடேட், பல்வேறு சுயேட்சைகள் இருந்தாங்க. களம் ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. இப்பவும் ஒரு 46 கேண்டிடேட் டோட்டலா இருக்காங்க. மற்ற அவர்களுடைய ஒரு பரப்புரை அப்படின்றது நடக்குதா, இல்ல மெயினா திமுக நாம் தமிழர் பரப்புரை மட்டும்தான் நிகழுதா? இது மற்ற கட்சிகளோட பரப்புரையும் நடக்குது. ஆனா அது எந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பா இல்ல. 2 பேர் 3 பேர் வராங்க. ஒரு கட்சியில பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் சின்னம் அப்படின்னு ஒண்ணு ஒதுக்கியிருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா எக்ஸல்ல அவரே ஓட்டிட்டு அவரே போன்ல பேசிட்டு போயிட்டு இருக்காரு. அவங்க பரப்புரையில அந்த அளவுக்கு தான் இருக்கு. இப்ப இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த நாம் தமிழரும் டிஎம்கே இந்த 2 கட்சிக்குண்டான போட்டி தான் சொல்ல முடியும். வேற யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து அங்க களப்பணி ஆற்றிட்டு வந்து எங்களுக்கு ஒரு செய்தி கொடுத்தாரு. என்னன்னா, அதிமுக மாதிரியான முக்கிய கட்சிகள் பலரும் வந்து நோட்டாவுக்கு வாக்களிப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். திமுகவிற்கு செல்ல விரும்பாதவர்கள் பலரும் வந்து நோட்டாவுக்கு செலுத்தலான்ற முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தி எங்களை வந்து அடைஞ்சது. அது உண்மையா? நீங்க இது மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? அது நானும் கேள்விப்பட்டேங்கன்னா, ஆனாலும் பெண்கள் ஓட்டு கொஞ்சம் சிதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த முறை போன முறை இடைத்தேர்தலை விட இந்த முறை ஒவ்வொரு வீதியா நடக்குது. ஏன்னா அந்த பரபரப்பு வந்து எந்த கட்சி அந்த கட்சின்னு தேர்தல் பரபரப்பு இல்லை. இருந்தாலும் அந்த பட்டுவாடா நடக்கிற இந்த காலகட்டத்துல அவங்க வந்து இப்ப டிஎம்கே சுத்தமா களத்துல இல்லாத பட்சத்துல இவங்களும் அந்த அணியோட சேர்ந்து பெண்களும் பெருவாரியா போறாங்க. ஏன்னா முதல்ல வந்து நான் இருக்கிற பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 தெருவு 3 தெருவு தான் இந்த இது மீட்டிங் நடந்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் அணைச்சு போட்டு டோக்கன் விநியோகம் பண்ணி ரொம்ப பரபரப்பா இருந்தது. ஆனா இப்ப கிடையாது. ஒவ்வொரு தெருவுலையும் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த முறை பெண்களுடைய ஓட்டு ஓரளவுக்கு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள் ஓட்டு பெரும்பாலும் கட்சிகளுக்கு போய் சேருது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது அப்படின்னா ஆண்கள் ஓட்டு பெரும்பாலும் நோட்டாவுடைய சாய்ஸ் இருக்குதா செய்தா? இருக்குங்க. ஒரு சிலருடைய ஆண்களே சொல்றாங்க. எனக்கு நம்ம வீட்டுக்கிட்டையும் ஒரு கேம்ப் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்திலேயே பெண்கள்கிட்டே அவர் வீட்டுக்காரங்களே சொல்றாங்க, சரி இந்த மாதிரி ஏன் ஓட்டை வேஸ்ட் பண்ற, ஏதோ ஒண்ணு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாம் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. சோ இதனால பார்க்கும்போது ஒரு 25% ஏடிஎம்கே ஓட்டு திமுகவுக்கு விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு முன்னால் சட்டமன்ற உறுப்பினராக திருமகன் ஈவேரா, ஈவி.கே. இளங்கோவன் இவர்கள் எல்லாம் இருந்தும் கூட, ஒரு விஐபி தொகுதியாக இருந்தும் கூட இந்த விஷயத்த அவங்க அட்ரஸ் பண்ணல அப்படின்னு ஆளுங்கட்சியின் மீது ஏதாவது அதிருப்தி இருக்கா? இருக்குது. ஏன்னா இப்ப இதுல நீங்க சொன்னதுல முதல் பிரச்சனையே போக்குவரத்து தான். ஏன்னா இப்ப இந்த கிழக்கு தொகுதியில தான் இந்த பஸ் ஸ்டாண்டும் சரி மார்க்கெட்டும் சரி முக்கியமான அந்த மணிக்குண்டு சந்தை ஜவுளி சந்தை எல்லாமே இந்த கிழக்கு தொகுதியில தான் அடங்கி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் போக்குவரத்துல அவ்வளவு ஒரு நெரிசல். ஏன்னா எந்த மாற்றுப்பாதையும் போக முடியாது. எந்த மாற்றுப்பாதையும் போனாலும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜவுளி கடையில இருக்கனால மாட்டு வண்டிகள் அணிவகுப்பு இருக்கும். அதனால ஒரு அவசரத்துக்கு நம்ம கூட போக முடியாத அளவுக்கு ஒரு நெரிசலான இதுக்கு எந்த மாற்று வழி? ஏன்னா ஒன்னே பண்ணியிருந்தாலுமே கூட அந்த வசதிகள் இல்லை. அதை வந்து பலமுறை கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா இப்போ திருமகன் ஈவேரா அவர்கள் இருந்த பொழுது கூட கனி மார்க்கெட்ல ஒரு அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கனி மார்க்கெட் பகுதியே அவருடைய கோட்டைன்னு தான் சொல்லலாம். எந்த அளவுக்கு அவங்க கனி மார்க்கெட்ல நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. சுமை தூக்குவோர் சங்கங்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால இப்பவும் அவர் நினைவு நாள கூட அவங்க நல்ல விமர்சையா
எல்லா பக்கமும் போஸ்டர் வச்சு கண்ணீர் அஞ்சலி தான் செலுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்க மேல ஒரு ஈடுபாடா பண்ணியிருக்காங்க. மற்றபடி டவுனுக்குள்ளயா இருக்கட்டும், குறிப்பிட்ட இடங்கள்ல போக்குவரத்து நெரிசல் இருக்கு, ரோடு வசதி இல்லை. ஆனா இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் வரும்போது இது மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மாறுறதில்லை, அப்படியே தான் இருக்கு. போட்ட ரோட்டு மேலே பேட்ச் ஒர்க்கு, இந்த மாதிரியான ஒரு கண்துடைப்பு வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கிறதுல மக்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்குது. கொஞ்சம் இல்லை, நிறையவே இருக்குது. பட் எதிர்பார்ப்புகள் அடுத்தடுத்த எலெக்ஷன் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கு.